கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டிலே ஒரு தகப்பன் வெளியூர் செல்வதற்காக கேரேஜிலிருந்து தன்னுடைய காரை எடுத்தார். அவருக்கு 3 சிறிய பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் அவரிடத்திலே ஓடி வந்து வெளியூர் போய்விட்டு வரும்போது எங்களுக்கு என்னென்ன வாங்கி வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் தனது காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜன்னலை திறந்து பிள்ளைகளிடத்திலே பேசிக்கொண்டு அவர்களுக்கு கொஞ்சம் கையிலே பணமும் கொடுத்து, நீங்கள் சண்டை போடாமல் அமைதியாக இருக்க வேண்டும், நீங்கள் சொன்னதை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறேன், சரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்கள் என்று அனுப்பினார். அப்படியே 3 பிள்ளைகளும் டாட்டா காட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே போனார்கள். இவர் காரை பின்னாக எடுக்கும்போது திடீரென்று வீல் என்று சத்தம் கேட்டது. அந்த குழந்தைகள் உள்ளே போனதிலே அந்த கடைசி சிறு பையன் மட்டும் இன்னும் ஏதோ சொல்ல வேண்டும் என்று நேராக காருக்கு பின்னாலே ஓடி வந்திருக்கிறான். இவர் பிள்ளைகள் எல்லாம் உள்ளே போய்விட்டார்கள் என்று வண்டியை வெளியில் எடுக்கும்போது அந்த காரிலே அடிபட்டு அவன் மரித்து போனான். மகா பெரிய சோகம் நிகழ்ந்து விட்டது. தன்னுடைய வீட்டு கேரேஜிலேயே தன்னுடைய சொந்த குழந்தையின் மீது காரை ஏற்றி விட்டோமே என்ற மிகப்பெரிய அழுத்தம் அவருக்குள்ளே ஏற்பட்டது. அந்த குழந்தையின் அடக்க ஆராதனையிலே அவர் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு, இப்படி நேர்ந்து விட்டதே, அப்பாவை மன்னித்து விடு என்று சொல்லி அழுதார். அதன் பிறகு பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர், இது போன்ற ஒரு மிகப்பெரிய சோகம் எந்த வீட்டிலாவது நடந்திருக்கிறதா? என் வாழ்நாளெல்லாம் இப்படி பெரிய சோகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டாரே, உலகில் எங்காவது இது போல் நடக்குமா என்று அவரிடத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது பாஸ்டர் சொன்னார், இது போன்ற நிறைய நாடுகளிலே நிறைய இடங்களிலே நடந்திருக்கிறது. விபத்துக்கள் என்றால் அவை விபத்துக்கள் தான், அது எப்படியும் நேரிடலாம். ஒருவன் கையில் வைத்திருக்கும் சொந்த ஆயுதமே கூட திடீரென்று மிஸ்ஃபயர் ஆகி அவனை கொண்டிருக்கிறது. இது போன்ற காரிலே குழந்தைகள் அடிபடுவதும் உலகத்தில் எங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மிகப்பெரிய சோகம்தான். ஆனாலும் இதைவிட ஒரு சோகமான நிகழ்ச்சி உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளே போய்கொண்டிருப்பதை பெற்றோர்கள் கவனித்துக் கொண்டும் இருக்கிறார்கள், கவனிக்காமலும் இருக்கிறார்கள். தீமையான போதை பழக்க வழக்கங்கள், தீமையான காட்சிகளை காண்பது, சந்தோஷத்தை தேடி அலைவது, கர்த்தரை தேடாமல் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி எங்கெங்கெல்லாமோ சஞ்சரிப்பது, இதையெல்லாம் அநேக பெற்றோர்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை காக்க அறிந்திருக்காமல், அதை பற்றி கரிசனை இல்லாமல் நரகத்துக்குள்ளே அவர்கள் போகட்டும் என்று விட்டு விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய சோகம். பிள்ளைகளுக்கு உலகத்திலே தேவைப்படும் எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிற பெற்றோர்கள் அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போய் சேர்கிறதா, அதற்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை உணராதிருக்கிறார்கள். யோபு என்ற பரிசுத்தவான் உலக பிரகாரமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் அவனுடைய கரிசனை எல்லாம் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்று அதிகாலையிலே எழுந்து அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்தி தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வான். பூமிக்குரியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிதான ஒன்று, அதை தகப்பன் பிள்ளைகளுக்காக தேடுகிறான். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உழைக்கிற ஒரு தகப்பனை, கரிசனையாக இருக்கிற தகப்பனை இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்க்க முடியவில்லையே. அதுதான் மிகப்பெரிய சோகம். ஒருவேளை உங்களுடைய குழந்தை இறந்திருந்தாலும் பரலோகத்திலே ஒரு நாள் நீங்கள் அவனை சந்திப்பீர்கள். அவருடைய ஆத்மா பரலோகத்திலே நம்மோடு தேவனை ஆராதிக்கிறதா? அதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இதை இந்த உலகத்திலே உள்ள அநேக பெற்றோர் உணர்வதில்லையே. அதுதான் பெரிய சோகம். எனவே நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார். எபிரேயர் 2:3-4 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை குறித்து, நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நித்திய அழிவுக்கு தப்பும்படிக்கு நாமும் நம்முடைய சந்ததியும் அவரை விசுவாசிப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை எந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.